பாஸ்டர் பால் அவர் ஒரு தரிசனம் பார்த்தார். பரலோகத்தை நோக்கி போகிற 7 படிகள். அந்த படிகள் பரலோகத்திற்கு 7 படி தான். அந்த படி ஆனால் பரலோகத்தை எட்டுது. அவர் அந்த தரிசனத்தை பார்த்தாராம், படிகளை பார்த்தார். அதில் பார்த்த காரியம், முதலாவது படி அவர் கண்ணுக்கு தெரியும் போது அதில் ஒரு வார்த்தை எழுதியிருந்தது, தாழ்மை. தாழ்மை. அதை பார்த்தது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, தாழ்மை இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியும். அடுத்து 2வது படியை பார்க்குறாரு. அதில் வேற ஒரு கோணம் எழுதியிருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் எழுதியிருக்கலாம் என்று சொல்லி அவர் அதை கவனித்து பார்த்தப்போ அதில் என்ன எழுதியிருந்தான்னா, அதுலேயும் தாழ்மைன்னு தான் எழுதியிருந்ததா. அவர் அதற்கு அடுத்த படியை பார்க்குறாரு, அதுலேயும் தாழ்மை. சரி, அடுத்து வேறு ஏதாவது எழுதியிருக்கோன்னு பார்க்குறாரு. 7 படியிலையும் ஒரே ஒரு வார்த்தை எழுதியிருந்ததை அவர் தரிசனத்தில் பார்த்தாராம், தாழ்மை. அன்றைக்கு அவர் புரிந்து கொண்டாராம், தாழ்மை இருந்தால் மட்டும்தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். நம்ம தாழ்மையாக நடக்கணும். அன்றில் இருந்தவர் தன்னுடைய ஊழியத்தில், தன்னுடைய ஜீவியத்தில் தாழ்மையாக நடந்தார். பாஸ்டர் பால் ரொம்ப படிக்காதவர், படிப்பாளி கிடையாது. அவர் தான் அந்த சிபிஎம் சபைகளை தோற்றுவித்தவர். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், உலகமெங்கும் அந்த திருச்சபைகள், அங்கே ரொம்ப கடினமான சில சட்டத்திட்டங்கள்லாம் உண்டு. ஆனாலும் அதெல்லாம் அவர் போட்டது கிடையாது, அவருக்கு அப்புறம் வந்தவங்க போட்டாங்க. கல்யாணம் பண்ணக்கூடாது, அவர்களே கல்யாணம் பண்ணவர். ஆனாலும் அந்த திருச்சபை உலகமெங்கும் பரவி பெருகி, அல்லேலூயா, கர்த்தர் அந்த மனுஷனை உயர்த்தினார். அவருடைய சாட்சியெல்லாம் நம்ம பார்த்தா, கேட்டால், படித்தா பிரமிப்பாக இருக்கு. அவ்வளோ தூரம் தேவனோடு நெருங்கிய உறவு தாழ்மையினால். நமக்குள்ள தாழ்மை இருந்தால் தான் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியும், கர்த்தர் நம்ம உயர்த்த முடியும், கர்த்தர் நம்மை பெருக பண்ண முடியும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் என்ன செய்வாரா? ஆமாம், தாழ்மை இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் ஆத்துமாவை ரட்சிக்க முடியும்.